ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 41. அவர்கள் திரும்பி வந்த முதல் வாரம் விரைவாக சென்றது. இரண்டாவது வாரம் தொடங்கியது. படைப்பிரிவு மேரிடனில் தங்கப்போகும் இறுதி வாரம் அது. சுற்று வட்டாரத்தில் உள்ள இளம் பெண்கள் தலையை தொங்க போட்ட வண்ணம் இருந்தனர். அந்த மனச்சோர்வு ஏறத்தாழ எல்லா இடங்களிலும் இருந்தது. மூத்த இரு மிஸ் பெனட்டுகளும் மாத்திரம்தான் எப்பொழுதும் போல சாப்பிடவும் குடிக்கவும் தூங்கவும் மற்றும் அவர்களுடைய அன்றாட வேலைகளை கவனிக்கவும் முடிந்தது. எல்லையில்லா துயரம் அடைந்திருந்த கிட்டியும் லிடியாவும் அவர்களை இவ்வாறு உணர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு கண்டனம் செய்தனர். மேலும் இந்த குடும்பத்தில் இவ்வாறு கல் நெஞ்சக்காரர்களாய் இருப்பதை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியலை. கடவுளே, நாங்கள் என்ன செய்வது ஐயோ என்று அவர்கள் துக்கத்தால் மனம் கசந்து அடிக்கடி கூவினர். லிசி, உன்னால் எவ்வாறு இப்படி சிரித்து கொண்டு இருக்க முடிகிறது என்றார்கள். அவர்களுடைய பாசம் மிகுந்த தாயும் அவர்களுடைய எல்லா துக்கங்களிலும் பங்கெடுத்து கொண்டாள். 25 வருடங்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அனுபவித்த வேதனையை நினைவு கூர்ந்தாள். கர்னல் மில்லரின் படைப்பிரிவு கிளம்பிய போது நான் 2 நாட்களாக தொடர்ந்து அழுதேன். என் நெஞ்சு வெடித்து விடும் போல் இருந்தது என்றாள். எனக்கு இப்பொழுது நெஞ்சு வெடித்து விடும் போல் இருக்கிறது என்றாள் லிடியா. பிரைடனுக்கு மட்டும் போக முடிந்தால் என்றாள் மிஸ்ஸஸ் பெனட். ஹோ ஆமாம், இப்பொழுது பிரைடனுக்கு மட்டும் போக முடிந்தால், ஆனால் அப்பா சம்மதிக்க மாட்டாரே என்றார். சிறிது கடலில் குளித்தா எனக்கு மிகவும் நன்றாக இருக்கும். எனது சித்தி பிலிப்ஸும் எனக்கு இது அதிக அளவில் நன்மை தரும் என்கிறார் என்றார் கிட்டியும். இது போன்ற புலம்பல்கள் லாங்பர்ன் இல்லத்தில் எதிரொலித்து கொண்டே இருந்தன. எலிசபெத் இதை வேடிக்கையாக எடுத்துக்கொள்ள முயற்சி செய்தாள். ஆனால் அனைத்து சந்தோஷமான உணர்ச்சிகளும் அவமானத்தால் தொலைந்து போயின. டார்சி கூறிய ஆட்சேபனைகள் எல்லாம் நியாயமானதே என்று மீண்டும் உணர்ந்தாள். அவனுடைய நண்பனின் கருத்துகளில் குறுக்கிட்டதற்கு மன்னிக்க வேண்டும் என்ற உணர்வு இந்த அளவுக்கு இதற்கு முன் ஏற்பட்டதே இல்லை. லிடியாவின் வருத்தமான மனநிலை விரைவில் அகற்றப்பட்டது. ஏனெனில் படைப்பிரிவின் கர்னலாக இருந்தவரின் மனைவி மிஸ்ஸஸ் பாஸ்டரிடமிருந்து பிரைடனுக்கு செல்ல அவளுக்கு அழைப்பு கிடைத்தது. இந்த முக்கிய தோழி சமீபத்தில் திருமணமான ஒரு இளம் பெண்மணி ஆவாள். கலகலப்பிலும் உற்சாகத்திலும் இருவரும் ஒரே மாதிரியாக இருந்ததால இருவரும் ஒன்றாக பழகினர். 3 மாத பழக்கத்தில் அவர்கள் இருவரும் நெருங்கிய தோழிகளாயினர். இந்த சந்தர்ப்பத்தில் லிடியா அடைந்த மகிழ்ச்சியையும் மிஸ்ஸஸ் பாஸ்டரை அவள் கொண்டாடியதையும் மிஸ்ஸஸ் பெனட்டின் சந்தோஷத்தையும் கிட்டி அடைந்த துயரத்தையும் விவரிக்கவே முடியாது. தன்னுடைய சகோதரியின் உணர்ச்சிகளை முற்றிலும் கவனிக்காதவளாக நிலை கொள்ளாத சந்தோஷத்துடன் லிடியா வீட்டினுள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டே இருந்தாள். எப்பொழுதும் இருப்பதை விட ஆர்ப்பாட்டமாக சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தாள். அதிர்ஷ்டமில்லாத கிட்டியோ வரவேற்பறையில் அமர்ந்து நியாயமில்லாத செயல் என்று எரிச்சலுடன் புலம்பிக் கொண்டிருந்தாள். ஏன் மிஸ்ஸஸ் பாஸ்டர் என்னையும் லிடியாவுடன் சேர்த்து அழைத்திருக்க கூடாது என்று எனக்கு புரியவில்லை. நான் அவளுடைய நெருங்கிய தோழி இல்லை என்றாலும் அவளை அழைப்பது போலவே என்னையும் அழைக்க எனக்கு எல்லாவித உரிமைகளும் இருக்கின்றனதானே. மேலும் அவளை விட நான் தான் 2 வயது மூத்தவளும் ஆவேன் என்று புலம்பி தள்ளினாள். நியாயமாக நடந்து கொள்ள எலிசபெத் எடுத்த முயற்சியும் அதனை ஏற்றுக்கொள்ள ஜேன் எடுத்த முயற்சியும் பலனளிக்கவே இல்லை. இந்த அழைப்பினை கேட்டு லிடியாவும் தாயாரும் அடைந்த மன உணர்வுகள் எலிசபெத்திற்கு எழவில்லை. லிடியாவின் அறிவின் அழிவுக்கு உத்தரவாதம் என அவள் கருதினாள். தான் செய்யும் வேலை வெளியே தெரிய வந்தால் வெறுக்கத்தக்கதாக இருக்கும் என்று தெரிந்தாலும்
தன்னுடைய தந்தையிடம் அவளை அனுப்ப வேண்டாம் என்று ரகசியமாக அறிவுரை தராமல் இருக்க முடியவில்லை. லிடியா பொதுவாக நடந்து கொள்வதில் உள்ள தவறான முறைகளையும் மிஸ்ஸஸ் ஃபாஸ்டர் போன்ற பெண்மணியின் நட்பினால் எந்த நன்மையும் பெறப்போவதில்லை என்றும், இது போன்ற ஒரு துணையுடன் பிரைடனில் அவள் மேலும் அஜாக்கிரதையாக நடந்து கொள்வதற்கு வாய்ப்பிருக்கிறது என்றும், வீட்டை விட அங்கு தவறு செய்வதற்கு தூண்டுதல் அதிகமாக இருக்கும் என்றும் தனது தகப்பனாரிடம் எடுத்துரைத்தாள். மிக உன்னிப்பாக அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டு பிறகு அவர், லிடியா தன்னை ஏதாவது ஒரு பொது இடத்தில் வெளிக்காண்பித்து கொள்ளாவிட்டால் அமைதியாக இருக்க மாட்டாள். இப்பொழுது அவளுக்கு கிடைத்திருக்கும் இந்த சந்தர்ப்பம் இதைவிட மிக குறைந்த செலவிலோ அல்லது அவளது குடும்பத்தினருக்கு சௌகரியமான முறையிலேயோ அமையும் என நாம் எதிர்பார்க்க முடியாது. லிடியா அஜாக்கிரதையாகவும் விவேகம் இல்லாமலும் நடந்து கொள்வதால் உண்டாகும் அவப்பெயர் இல்லை. ஏற்கனவே உண்டான அவப்பெயரை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை வேறு விதமாக கையாண்டிருப்பீர்கள் என்று எலிசபெத் கூறினாள். ஏற்கனவே அவப்பெயர் ஏற்பட்டுவிட்டதா என்ன? அவள் உன்னுடைய காதலர்கள் சிலரை பயமுறுத்தி அனுப்பிவிட்டாளா? பாவம் லிசி, இதனால் மனம் தளராதே. சிறு விஷயங்களுக்கெல்லாம் மனம் உடையும் இளைஞர்கள். ஒரு சிறிய தவறை கூட சகித்து கொள்ள முடியாதவர்கள். நாம் வருத்தப்படுவதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. லிடியாவின் முட்டாள்தனத்தால் ஒதுங்கி நிற்கும் பரிதாபத்திற்குரிய நபர்களின் பட்டியலை நான் பார்க்க வேண்டும். நீங்கள் தவறாக நினைத்து விட்டீர்கள். நான் கோபப்படுவதற்கு ஒருவித பாதிப்பும் எனக்கு ஏற்படவில்லை. நான் இப்பொழுது குறை சொல்வது குறிப்பிடும்படியான கெடுதலை பற்றி அல்ல, ஆனால் பொதுவான தீமைகளை பற்றி தான். நிதானமான புத்தியும் தன்னடக்கமும் இல்லாத லிடியாவின் குணத்தினால் நம்முடைய மதிப்பும் மரியாதையும் பாதிக்கப்படுகின்றன. நான் வெளிப்படையாக பேச வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள் எனதருமை தந்தையே. நீங்கள் அவளுடைய அதீத உற்சாகத்தை தடுத்து நிறுத்தி தற்சமயம் அவள் நாடி போவதெல்லாம் அவளுடைய வாழ்க்கை முறையாக ஆகக்கூடாது என சொல்லி கொடுக்காவிடின் அவளை திருத்தவே முடியாமல் போய்விடும். அவள் இப்படித்தான் என முத்திரை குத்தப்படுவாள். அவள் இந்த 16 வயதில் பெரிய சபல புத்திக்காரியாக விளங்கி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து எல்லோரும் சிரிக்கும்படி ஆக்கிவிடுவாள். மிகவும் கீழ்த்தரமான காதல் வேட்கையில் ஈடுபடுகிறாள். இளமையும் அழகையும் தவிர வேறு எந்த கவர்ச்சியும் அவளிடம் இல்லை. எல்லோரும் தன்னை பார்த்து ரசிக்க வேண்டும் என்கிற அவளுடைய தீவிர ஆர்வம் எல்லோரும் அவளை பார்த்து இகழ்வது போல் ஆக்கிவிடும். அறியாமையினாலும் புத்தி இல்லாததினாலும் மற்றவர்கள் இகழ்வதை அவளால் தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த ஆபத்தில் கிட்டியும் அகப்பட்டு கொள்வாள். லிடியாவை பின்பற்றிதான் அவளும் செல்வாள். அறியாமை, சோம்பேறித்தனம், சிறிதும் அடக்கம் இல்லாதவள், எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவள். ஹோ எனதருமை தந்தையே, எங்கெல்லாம் அவர்களை தெரிந்திருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் கண்டனத்திற்கும் வெறுப்புக்கும் ஆளாவார்கள் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? அவளுடைய சகோதரிகளுக்கும் இது ஒரு அவமானம் இல்லையா? அவளுடைய முழு மனதும் இந்த விஷயத்தை தான் இருக்கிறது என்பதை பார்த்த மிஸ்டர் பெனட் அவளுடைய கையை அன்புடன் பற்றி கொண்டு பதிலளித்தார். உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாத. எங்கெல்லாம் நீயும் ஜேனும் அறிமுகம் ஆகியிருக்கிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் மதிக்கப்பட வேண்டும், மரியாதை அளிக்கப்பட வேண்டும். இது போன்ற 2 அல்லது 3 அர்த்தமில்லாத சகோதரிகள் இருப்பதினால் உங்களை யாரும் குறைவாக நினைக்க மாட்டார்கள். லிடியா பிரைடனுக்கு போகவில்லை என்றால் நமக்கு லாங்பர்னில் நிம்மதியே இருக்காது. அவள் போகட்டும். கர்னல் ஃபாஸ்டர் ஒரு விவேகமான மனிதர். அவளை எந்த வம்பிலும் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்து கொள்வார். அதிர்ஷ்டவசமாக அவள் மிக ஏழை என்பதால் யாரும் அவளை நாடமாட்டார்கள். இங்கு இருப்பதை விட
பிரைடனில் அவளுடைய காதல் கேளிக்கைகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்காது. இராணுவ அதிகாரிகளுக்கு இவளை விட நல்ல பெண்மணிகள் கிடைப்பார்கள். ஆகையால் அவள் அங்கு இருப்பது அவளுக்குத்தான் யார் என்பதை உணர்த்தும் என்று நம்புவோம். எப்படி இருந்தாலும் இதைவிட மோசமாக நடந்து கொண்டால் நாம் அவளை எஞ்சியுள்ள வாழ்நாள் முழுவதும் பூட்டித்தான் வைக்க வேண்டும். இந்த பதிலில் எலிசபெத் திருப்தி அடைய நேர்ந்தது. ஆனால் அவளுடைய அபிப்பிராயம் அப்படியே தான் இருந்தது. அவள் அவரை விட்டு ஏமாற்றத்துடனும் வருத்தத்துடனும் அகன்றாள். அதை பற்றியே நினைத்து வெறுப்படைவதோ கோபப்படுவதோ அவளுடைய சுபாவத்தில் கிடையாது. தன்னுடைய கடமையை செய்துவிட்டோம் என்ற நம்பிக்கை இருந்தது. தவிர்க்க முடியாத தீமைகளை நினைத்து கோபப்படுவதோ அல்லது கவலைப்பட்டு அதை பெரிதாக்குவதோ அவளுடைய விருப்பம் அல்ல. லிடியாவிற்கும் அவளுடைய தாயாருக்கும் அவள் தனது தகப்பனாரிடம் பேசிய விஷயத்தை பற்றி தெரிய வந்திருந்தால் அவர்களது ஒருமித்த வாக்கு சாதுரியத்தாலும் கூட அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்க முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களும் பிரைடனுக்கு செல்வதில் கிடைக்கும் என்று லிடியா கற்பனை செய்தாள். அந்த சந்தோஷமான குளிக்கும் இடங்கள் இருக்கும் தெருக்கள் அதிகாரிகளால் நிரம்பியிருப்பது போலவும் 10-20 நபர்களின் கவனத்தை ஈர்க்கும் பொருளாக தான் இருப்பது போலவும் அந்த முகாமின் அத்தனை பெருமைகளையும் கூடாரங்கள் வரிசையாக சீராக ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பதையும் சந்தோஷமாக காட்சியளித்த இளம் வயது அதிகாரிகளால் கூட்டமாக இருந்த அந்த இடம் சிவப்பு நிறத்தினால் பிரகாசித்து கொண்டிருப்பதையும் இந்த கற்பனை முழுமை பெற கூடாரத்தின் அடியில் தான் உட்கார்ந்து கொண்டு ஒரே சமயத்தில் 6 அதிகாரிகளுடன் பேசி கொஞ்சுவதாகவும் கற்பனை செய்து பார்த்து கொண்டிருந்தாள். இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளிலிருந்தோ இது போன்ற உண்மைகளிலிருந்தும் தன்னுடைய சகோதரி தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறாள் என்று தெரிய வந்தால் லிடியாவின் மன எழுச்சி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். இது போன்ற உணர்வுகளுடைய தாயாரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். தன்னுடைய கணவருக்கு பிரைடனுக்கு செல்லும் எண்ணமே இல்லை என்பது தாயாருக்கு மிக வருத்தத்தை அளித்தது. அந்த வருத்தத்திற்கு லிடியா அங்கு செல்வது ஒரு ஆறுதலை அளித்தது. ஆனால் என்ன நடந்தது என்பதை பற்றி அவர்களுக்கு முழுவதுமாக தெரியாததால லிடியா வீட்டை விட்டு கிளம்பும் நாள் வரை அவர்களுடைய சந்தோஷமான ஆரவாரம் இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இருந்தது. எலிசபெத் இப்போது கடைசி முறையாக விக்காமை சந்திக்க போவதாக இருந்தது. அவள் திரும்பி வந்ததிலிருந்து அவனை அடிக்கடி சந்திக்க நேர்ந்ததால அவள் மனதில் இருந்த சங்கடம் எல்லாம் தீர்ந்தது. முன்பிருந்த விருப்பம் முற்றிலும் மறைந்து போனது. எந்த மென்மையான நடத்தை அவளுக்கு முன்பு சந்தோஷத்தை அளித்ததோ அதுவே இப்பொழுது போலியாகவும் மாறுபாடு இல்லாமலும் இருப்பதை கண்டுபிடிக்க முடிந்தது. அது அவளுக்கு களைப்பையும் வெறுப்பையும் அளித்தது. தற்போது அவன் அவளிடத்தில் நடந்து கொள்ளும் விதம் அவளுக்கு மனக்கசப்பை அளித்தது. ஏனென்றால் அவர்கள் முதலில் பழகிய பொழுது இருந்த உணர்வுகளை புதுப்பிக்க விரும்பினான் என்பது நடந்து முடிந்த விஷயத்தினால் கோபத்தை தான் உண்டாக்கியது. ஆழமான காதல் எதுவும் இல்லாமல் பொழுதுபோக்கிற்காக அவன் தன்னை விரும்பினான் என்பதை புரிந்து கொண்ட எலிசபெத் அவன் மேலுள்ள எல்லா அக்கறையும் இழந்தாள். ஏதாவது ஒரு காரணத்திற்காக பல நாட்களாக தன்னிடம் செலுத்திய கவனத்தை திருப்பி வேறு ஒரு இடத்தில் செலுத்திய பின் பிறகு மீண்டும் தன்னிடமே வந்தாலும் தான் அதனை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு மீண்டும் சந்தோஷம் அடைவோம் என்று அவன் நம்புகிறான் என்பது தெரிந்தது. அது அவளுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. இராணுவம் மேரிடனில் இருந்த இறுதி நாளன்று அவன் மற்ற அதிகாரிகளுடன் லாங்பர்னில் உணவருந்தினான். அவனிடம் நல்ல மனநிலையில் விடைபெற எலிசபெத்திற்கு விருப்பமில்லை. ஆன்ஸ்போர்ட்டில் அவள் எப்படி நேரத்தை செலவழித்தாள் என்ற அவனுடைய கேள்விக்கு கர்னல் பிட்ஸ்வில்லியமும் டார்சியும் 3 வாரங்கள் ரோசிங்ஸில் தங்கியிருந்தனர் என்று கூறி முதல் நபரின் அறிமுகம் அவனுக்கு உண்டானது என்று அவனிடம் கேட்டாள்.
அவன் ஆச்சரியமுடனும் அதிர்ச்சியுடனும் அதிருப்தியுடனும் கலவரத்துடனும் பார்த்தான். ஆனால் ஒரே நிமிடத்தில் தன்னை சுதாரித்து கொண்டு ஒரு புன்முறுவலுடன் தான் அவனை முன்பு அடிக்கடி சந்தித்திருப்பதாகவும் அவன் மிகவும் நற்பண்புகள் உடைய நபர் என்றும் கூறிய பிறகு அவளுக்கு எந்த அளவு அவனை பிடித்திருக்கிறது என்று கேட்டான். அவரை பற்றி அன்பாக புகழ்ந்து பேசினாள். அவன் அதை சிறிதும் பொருட்படுத்தவே இல்லை. எவ்வளவு நாட்கள் அவன் ரோசிங்ஸில் தங்கினான் என்று கூறினாய் என்று கேட்டான். கிட்டத்தட்ட 3 வாரங்கள். அவனை அடிக்கடி சந்தித்தாயா? பெரும்பாலும் தினமும் சந்தித்தேன். அவனுடைய சகோதரனின் நடத்தையை விட அவனது நடத்தை மிகவும் மாறுபட்டதாக இருக்கும். ஆமாம், மிகவும் வித்தியாசமாகத்தான் இருந்தது. ஆனால் டார்சியுடன் பழகும்போது அவனை மேலும் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியா என்று விக்காம் கேட்டபொழுது அவனுடைய முகபாவத்தை அவள் கவனிக்க தவறவில்லை. நான் உன்னை ஒன்று கேட்கலாமா என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சந்தோஷமான குரலில், எதில் தேறியிருக்கிறான் அவன்? பேசும் விதத்திலா? மரியாதை கலந்து பேச வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறானா? ஏனென்றால் முக்கியமானவற்றில் அவன் தேறிவிட்டான் என்று எனக்கு நம்பிக்கையில்லை என்று தனிவான தீவிரமான குரலில் கூறினான். ஹோ, இல்லை என்ற எலிசபெத், முக்கியமானவற்றில் அவன் எப்படி இருந்தானோ அப்படியேதான் இன்னும் இருக்கிறான் என்று நம்புகிறேன் என்றாள். அவள் பேசும் பொழுது விக்காம் அவள் பேசுவதை கேட்டு ஆனந்தப்படுவதா அல்லது அதனை நம்பாமல் இருப்பதா என்று புரியாமல் பார்த்தான். அவளுடைய முகத்தோற்றத்தில் இருந்த ஏதோ ஒன்று அவனை பயத்துடனும் ஆர்வமாக கவனத்துடனும் கேட்க வைத்தது. அவள் மேலும் தொடர்ந்து, அவனுடன் பழக பழக அவன் தேறி வருகிறான் என்று நான் சொன்னது அவனுடைய மனமோ நடத்தையோ தேறி வருகிறது என்றல்ல. ஆனால் அவனுடன் மேலும் நன்கு பழக ஆரம்பிக்கும்போது அவனுடைய இயற்கையான குணம் நமக்கு மேலும் நன்கு புரிய ஆரம்பிக்கின்றது. விக்காமனுடைய பயம் மேலும் அதிகரித்தது. அது அவனது முகத்தோற்றத்தில் தெரிந்தது. படபடப்பாக காணப்பட்டான். சில நிமிடங்களுக்கு அவன் மௌனமாக இருந்தான். பிறகு தன்னுடைய சங்கடமான நிலைமையை உதறி தள்ளி அவளை நோக்கி மிகவும் மென்மையான குரலில், சரியான தோற்றத்தை ஏற்கும் அளவிற்கு டார்சி புத்திசாலியாக மாறிவிட்டான் என்று நான் மனமாற சந்தோஷப்படுவதை டார்சியை பற்றி நான் எப்படி உணர்கிறேன் என்பதை நன்கு அறிந்து நீ புரிந்து கொள்வாய். அந்த வகையில் அவனுடைய பெருமிதம் அவனுக்கு உதவி புரியாவிட்டாலும் மற்றவர்களுக்கு பெரிய உதவி செய்யும். என்னிடம் தவறாக நடந்து கொண்டது போல் மற்றவர்களிடம் நடந்து கொள்வதை தடுத்து நிறுத்தும். நீ குறிப்பாக சொல்வது போல அவனுடைய எச்சரிக்கையான நடத்தை அவனுடைய சித்தி வீட்டிற்கு செல்லும் பொழுது அவளுடைய நல்ல எண்ணத்திற்கும் அவளுடைய மதிப்பீட்டிற்கும் பெரிதும் மதிப்பு அளிப்பதனால் நடந்து கொண்ட ஒன்றாக இருக்கும் என்பது எனது பயம். அவர்கள் சேர்ந்திருக்கும் பொழுது அவனுக்கு அவளிடம் பயம் இருக்கும் என்று எனக்கு தெரியும். மிஸ் டீபார்க்குடன் ஜோடி சேர வேண்டும் என்று அவனுடைய விருப்பத்திற்கு உகந்தவாறு அவன் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு அவளை மிகவும் பிடிக்கும் என்று எனக்கு நிச்சயம் தெரியும். இதை கேட்டதும் எலிசபெத்திற்கு வந்த புன்முறுவலை கட்டுப்படுத்துவதற்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் தலையை சற்று சாய்த்து பதிலளித்தார். அவன் தன்னுடைய பழைய சோகக்கதையை அவளிடம் மீண்டும் சொல்ல விரும்புகிறான் என்று புரிந்து கொண்டாள். அதை எந்த விதத்திலும் ஆதரிப்பதற்கு அவள் தயாராக இல்லை. அந்த மாலை நேரத்தின் பிற்பகுதி அவன் பக்கத்திலிருந்து கலகலப்பாக இருப்பது போல தோற்றமளிப்பதில் செலவழிந்தது. ஆனால் எலிசபெத்தை கவருவதற்கு மீண்டும் அவன் முயற்சி எடுக்கவே இல்லை. அவர்கள் பிரியும் பொழுது ஒருமித்த மரியாதையுடன் பிரிந்தார்கள். இனிமேல் மீண்டும் சந்திக்கவே வேண்டவே வேண்டாம் என்ற ஒருமித்த விருப்பமும் இருந்திருக்கலாம். அங்கு கூடியிருந்தவர்கள் எல்லோரும் பிரிந்தபொழுது லிடியா மிஸ்ஸஸ் ஃபாஸ்டருடன் மேரிடனுக்கு புறப்பட்டாள். அங்கிருந்து மறுநாள் விடியற்காலை புறப்பட இருந்தனர்.
அவள் தன் குடும்பத்தினரை விட்டு பிரிந்து செல்லும்போது பிரிவதனால் ஏற்படும் துயரத்திற்கு பதிலாக கூச்சல் தான் அதிகமாக இருந்தது. கிட்டி மட்டும்தான் பொறாமையினாலும் வருத்தத்தினாலும் கண்ணீர் விட்டாள். மிஸ்ஸஸ் பெனட் தன்னுடைய மகளின் மகிழ்ச்சிக்காக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தாள். முடியும் அளவிற்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பினையும் நழுவ விட வேண்டாம் என்று மனதில் பதிய வைப்பது போல உத்தரவிட்டு கொண்டே இருந்தாள். நிச்சயமாக கடைபிடிக்கப்படும் அறிவுரையாகவும் இருந்தது. ஆரவாரமாகவும் சந்தோஷமாகவும் இருந்த லிடியாவின் விடைபெறுதலில் மிகவும் மென்மையாக விடை கொடுத்த சகோதரிகளின் குரல் கேட்காமலேயே போய்விட்டது. அத்தியாயம் 41 முடிந்தது. பிரைட் அண்ட்